ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மசாலா பிரெட். எப்படி நம்ம பேக்கரியில் வாங்கினா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி நம்ம வீட்டிலையே குயிக்காக வித்தின் 10 மினிட்ஸில் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த ரெசிபிக்கு பட்டர் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். அது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, பட்டர் தீஞ்சிடாமல். இப்போ இது கூடவே ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ 1லேருந்து 2 க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் டைரெக்டாக அதை ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மசாலா ப்ரெட்டுக்கு. அது மாதிரி காரமும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூடவே ஒரு 3 காய் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. ஃபஸ்ட்டு இதில் நான் க்ரீன் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். ஸோ இது பாதி வதங்கினக்கப்புறமா நம்ம கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த காயெல்லாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. காய் வதங்கினக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும்லாம் அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், நான் எனக்கு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் காயோடு நல்லா சேர்க்கணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொன்று அதோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ இது நல்லா வதங்கினக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சில காய்கறிகள் பிடிக்கும்னா இது கூட இன்னும் சில காய்கறிகள் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவினா மசாலா ரெடி. இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ளைனாக நான் 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு மேலே மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணினா மசாலா ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.